Okay, this is strength of materials chapter 4. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ட்ரஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வர ரீசன்ட் கேட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க. பட் நாட் ஆஃபன், பட் அன்எக்ஸ்பெக்டட்லி தே மே ஆஸ்க். மெயினாக உங்களுக்கு ட்ரஸ்ட்ல கேட்குற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ போஸ்ட் மெம்பர்ஸ், அப்புறம் அதோடைய பேசிக் கொஷின்ஸ் லைக் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ், லைக் வெதர் இட் இஸ் ஸ்டேபிள் ஆர் டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக கேட்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துட்டு, ஸோ அந்த ட்ரஸ்ட்ல வந்துட்டு ஒரு 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 மெம்பருடைய ஃபோர்ஸ் மட்டும் என்ன, லைக் மெம்பர் அப்படின்றது என்னன்னா, ஸோ திஸ் இஸ் ஒன் மெம்பர், லைக் திஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் மெம்பர். இந்த வெர்டிக்கல் போர்ஷன், இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது இல்லையா, இது ஒரு மெம்பர். இந்த டயகனல் லைன் இருக்குது இல்லையா, இது ஒரு மெம்பர். இந்த இடத்துல இருக்கிற இந்த வெர்டிக்கல் போர்ஷன் இருக்குது இல்லையா, இது ஒரு மெம்பர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏபி சிடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏடி இஸ் அ மெம்பர், ஏபி இஸ் அ மெம்பர், பிசி இஸ் அ மெம்பர், ஸோ ஏசி இஸ் அ செப்பரேட் மெம்பர். ஸோ இப்படி ஒரு மெம்பர்ல ஏதாவது ஒரு மெம்பரோட வேல்யூ கொடுத்து, லைக் இப்போ ஏடியோட மெம்பரோட ஃபோர்ஸ் என்ன, ஏடி மெம்பர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் கொடுத்து உங்களை கேட்கலாம். ஒரு சிம்பிள் ட்ரெஸ். ஸோ வினோ, அதாவது இன்னும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் நான் இன்னும் ஆரம்பிக்கல, சொல்றேன். இப்போ ஏடி மெம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் அ ஜீரோ, இட் இஸ் அ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். என்ன ஃபோர்ஸ் வந்துட்டு இதுல ஆக்ட் ஆகுதுன்னா இட் இஸ் அ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். எப்படி அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். sometimes it may be zero, sometimes it may have some loading also. அதாவது இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஒரு லோட் ஏதாவது ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா அதை ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னு சொல்ல முடியாது. So that is why we have to know about the zero force members first. Okay, let us see about that. Okay, இப்போ வந்துட்டு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னா என்னன்றது ஃபுல் கான்செப்டையும் கிளியரா நம்ம இப்போ பார்த்துருவோம். அதுக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாவே பார்த்ததுமே சொல்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்களே வந்து ஸ்ட்ரைட்டாவே பிக், லைக் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மெம்பர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி நம்ம சொல்லலாம், எப்படி என்னென்ன ரூல்ஸ் அதுக்கு பிஹைண்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். லைக் எந்த ஒரு மெம்பரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் that should not have any load, any reactions acting on that member. அதுக்கப்புறம் தான் அது ஜீரோ ஃபோர்ஸா இல்லையா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ண முடியும். If it have any load or reactions, you have to solve the ட்ரஸ்ஸை வந்து டோட்டலா நீங்க சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க அதுல வந்துட்டு ஜீரோ என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த ஜீரோ ஃபோர்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ட்ரஸ்ட்ல அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம்ஸை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்றதுக்கு, ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சொல்லணும்னா ப்ராப்ளம்ஸை சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூடிஎல் லைக் மூவிங் லோட்ஸ் ஏதாவது ஏற்படும். ஸோ அந்த மாதிரி மூவிங் லோட்ஸ் வரும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த மெம்பர் வந்துட்டு அந்த லோடு இருக்கும்போது ஃபோர்ஸஸ் ஏற்படும். ஸோ அந்த லோடு வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்காது, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த ட்ரஸ் வந்துட்டு நீங்கள் மெயின்லி எல்லா மேக்ஸிமம் நீங்கள் இந்த ட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா பிரிட்ஜஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிரிட்ஜஸ்ல வந்துட்டு லைக் வெஹிக்கல்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் கான்ஸ்டன்டா. ஸோ அந்த வெஹிக்கல் அந்த இடத்துல வரும்போது அந்த லோடை வந்து அது தாங்கிக்கும். ஸோ அந்த வெஹிக்கல் அதை விட்டு போயிட்டதுக்கு அப்புறம் it will act as like a zero force member. So that's why they have introduced the zero force concept into the structure. ஸோ இப்போ வந்துட்டு ரூல் 1, ரூல் 2, ரூல் 2ன்னு ரெண்டு விதமா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஜாயிண்ட், அதாவது நான் என்ன சொன்னேன், எந்த வித லோடும் இருக்கக்கூடாது, ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. இந்த ஜாயிண்ட்டை பாருங்க, ஏதாவது லோடு இருக்கா, ரியாக்ஷன் இருக்கா, தெர் இஸ் நத்திங். ஸோ இந்த ஜாயிண்ட் அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியும் கிடையாது, 180 டிகிரிக்கும் இல்லாம இருக்கும்போது இந்த ஜாயிண்ட்ல இருந்து வர இந்த ரெண்டு மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு மெம்பர்ஸோட ஃபோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. இதுதான் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு கோலினியர் அப்படின்றது என்னன்னா, ஒரு 180 டிகிரியில இருக்கிற ஒரு லைன்ல ஸோ ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி போகலாம், டென்ஷனா இப்படி போகலாம், இல்லை கம்ப்ரெஷனா இப்படி ஆக்ட் ஆகலாம். ஸோ இப்படி வரும்போது ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் கவுண்ட்ராக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதான் இதோட மீனிங். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த ஃபோர்ஸை கவுண்ட்ராக்ட் பண்ணிடும், அதான் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்னு சொல்றாங்க.
So இந்த force contract பண்ணிடும். And there is no load, external load apply ஆகல, the reactions இல்ல. Condition applied only if there is no load and no reactions acting over this member. Because if ஏதாவது load or reactions act ஆச்சுனா இந்த corresponding load reaction counteract பண்றதுக்கு there should be some reactions or load applied onto the opposite end. So இப்ப அப்படி எதுவும் இல்ல அப்படின்ற பட்சத்துல எதுவும் load reactions இல்ல அப்படின்னும் போது இந்த straight line வந்து பாத்தீங்கன்னா ஒரு zero force member, அதாவது AC-யும் 0, AB-யும் 0 force member. ஓகே, ஸோ அடுத்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு T செக்ஷன் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதே கோலினியர் ஃபோர்ஸஸ் தான். ஸோ இப்போ இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறது நாட் ஏசி அண்ட் ஏபி, இதுக்கு பர்பெண்டிகுலரா போற இந்த மெம்பருமே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் சேர்ந்து இந்த ஃபோர்ஸை கவுண்டராக்ட் பண்ணுது. So that is the meaning behind it. Okay, அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா similar to the rule 1. rule 1ல என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்களா? ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் எடுத்து பாருங்க, இது அப்படியே ரூல் 1 தெரியும். இந்த ஜாயிண்ட் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ரூல் 1 தான் அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ இது அப்படியே ஒரு ட்விஸ்ட், ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு 90 டிகிரில இருக்கும், இது வந்து ஒரு பட்னா 90 டிகிரில இருக்கும். That should not be compulsorily to be in 90 degree. அது எந்த ஆங்கிள் வேணா இருக்கலாம், but it should not be in 180 degree. That's it. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு மெம்பரும் இப்படி போற இந்த மாதிரி இடத்துல, ஸோ இந்த இடத்துல எந்த லோடும் இல்லை, ரியாக்ஷன்ஸும் இல்லை. Don't consider or confuse about this external end of the member. Okay, you have to consider only this end. இந்த எண்டை பொறுத்து மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. இந்த எண்டை பொறுத்து பார்க்கும்போது இங்க எந்த வித லோடும் இல்ல, ரியாக்ஷன்ஸும் இல்ல அப்படின்னும் போது இந்த மெம்பரும் ஜீரோ. So that is how you have to define it. நம்ம ப்ராப்ளம்ல பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். So இது வந்துட்டு one of the gate problem. ஒரு symmetrical two-dimensional truss as shown in the above figure. I mean this figure. Vertical force in kilonewton acting on the member PQ is. PQல என்ன இது ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நீங்க வந்துட்டு இந்த பாயிண்ட்டை வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி எதையும் டிசைட் பண்ணாதீங்க. ஸோ இங்க பாருங்க இந்த பாயிண்ட். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு மெம்பரும் வந்து கோலினியரா இருக்கும்போது அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற தேர்ட் மெம்பர், இந்த மெம்பர் வந்துட்டு ஜீரோ. நம்ம ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா? ஸோ டி செக்ஷன்ல அது வந்துட்டு இன்வெர்டட் டீல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இன்வெர்டட் டீல பார்க்கும்போது it is a zero force member. அடுத்தது தேர்டா வந்துட்டு ஃபர்ஸ்டா ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதே ட்ரெஸ்ல ஒருவேளை இங்க வந்து 40 கிலோநியூட்டன் வந்து ஆக்ட் ஆகலன்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. 40 கிலோநியூட்டன்லாம் ஆக்ட் ஆகல அப்படின்னா இந்த மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், இந்த மெம்பரும் ஜீரோ, இந்த மெம்பரும் ஜீரோ. அதே மாதிரி இது சிமெட்ரிக்கல் ட்ரெஸ் அப்படின்றதுனால இந்த மெம்பர் ஜீரோவா இருக்கும்போது இந்த மெம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா தான் இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டட் டி செக்ஷன்ல இந்த மெம்பர் வந்து டி செக்ஷன்ல இருக்கும்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா இந்த மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரா தான் இருக்கும். ஸோ இதான் திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டிடெக்ட் தி ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது இப்படிதான் நீங்க வந்துட்டு ஜீரோ ஃபோர்ஸ் எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இந்த மாதிரி டி செக்ஷன்ஸ்ல வந்ததுன்னா அதோட பர்பெண்டிகுலர் லைன் வந்துட்டு கண்டிப்பா ஜீரோ ஃபோர்ஸா இருக்கும். பட் கன்சிடர் தட் ஜாயிண்ட், இந்த இடத்துல வந்துட்டு அந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த லைன். ஸோ இந்த லைனுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த வித லோடோ ஃபோர்ஸோ ஆக்ட் ஆகக்கூடாது. இந்த மெம்பரோட ஆப்போசிட் எண்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். டோன்ட் வரி அபவுட் தட் ஆப்போசிட் எண்ட். ரெண்டு இடத்துலயுமே லோடும் ரியாக்ஷன்ஸும் இருந்ததுன்னா, ஒருவேளை இங்க வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்து இங்க ஒரு லோடு வந்து கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா then you have to worry about that. You have to solve the entire truss to determine the PQ member value. But இந்த இடத்துல எதுவுமே இல்ல, they have given only load or any kind of reactions. எது வேணா கொடுத்துருக்கலாம், இங்க கொடுத்துருந்தாலும். ஸோ இந்த மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா considered to be a zero force member. இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த லோடு, இந்த ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஆப்போசிட்ல இருக்கிற மெம்பரோட ஆப்போசிட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், எண்ட் கண்டிஷன்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? A square pin jointed truss is subjected to a load P acting in the direction of member US at joint U. The force in member UR is. Okay, this is a very good question. Actually இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்னலாம் கவர் பண்றேன் அப்படின்றது நல்லா கவனிங்க. ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் பத்தி நம்ம பார்த்துட்டோம். பட் இப்போ இந்த மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டிருக்கிறாங்க. நல்லா பாருங்க, யூல ஆர்லயும் ரியாக்ஷன் இருக்கு, யூல லோடு இருக்கு. நம்மளோட அந்த
main condition while applying for the rules like for determining the zero force member அது வந்து பாத்தீங்கன்னா totally cancel out ஆயிடுது because இந்த மெம்பர்ல லோடும் இருக்கு ரியாக்ஷனும் இருக்கு ரெண்டு எண்ட்லயுமே இருக்கு. ஸோ வி ஹாவ் டு திங்க் அபவுட் தட். அது எப்படி அப்படின்றது நம்ம சால்வ் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ யூஆருக்கு என்ன இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ட்ரஸ் சம்ஸ் கொடுத்து சிம்பிள் சால்வேஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சால்வேஷன் தான். யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஃபாலோ வித் மீ. இந்த லோட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைண்டா இருக்கு. ஸோ இன்க்ளைண்டா இருக்கிற இந்த லோட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ஸோட கான்செப்ட் என்னன்னா ட்ரஸ்ல வந்துட்டு இன்க்ளைண்டா வர எல்லா லோடுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதோட பெர்பெண்டிகுலர் இந்த ரெண்டு மெம்பர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். இந்த மெம்பருக்கு வந்துட்டு அந்த லோட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ சிமிலர்லி இப்போ வந்துட்டு ஒரு இன்க்ளைண்ட் மெம்பர்ல பெர்பெண்டிகுலர் லோடு இருக்குன்னா, ஸோ இப்படி ஒரு இன்க்ளைண்ட் மெம்பர் இதுல பெர்பெண்டிகுலர் லோடு இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ட்ரஸோட கான்செப்ட் படி கான்செப்சுவலா இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இங்க ஒரு மெம்பர் இருந்தாலுமே கூட இந்த மெம்பருக்கு லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த ஜீரோ ஃபோர்ஸ் கண்டிஷன் வந்துட்டு அப்ளை ஆகுறது ஏன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்தவித லோடு ரியாக்ஷன்ஸும் இல்லை. ஆப்போசிட் எண்டில் லோடு இருந்தாலும் ரியாக்ஷன் இருந்தாலும் அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், இந்த மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அப்படிதான். ஓகேவா? ஸோ அதான் அப்படிதான் வந்துட்டு கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த P அப்படின்றது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா நாட் சிம்பிளி லைக் P, you have to distribute according to the trigonometrical rule. So இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது இது வந்து 90 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மெம்பர், இந்த மெம்பரை பொறுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 45 டிகிரி, அதாவது P cos 45 டிகிரி. அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா P sin 45 டிகிரி. ஓகே, P cos 45 டிகிரி, P sin 45 டிகிரின்ட்டு ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு மெம்பர் யூஎஸ் மெம்பரை பொறுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த யூஎஸ் மெம்பர்ல தான் இந்த லோட் ஆக்ட் ஆகுது. So according to that member, you have to distribute the load to these two members like UT and UR according to that degree வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி. இது வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குன்னா இதுக்கு ஆங்கிள் எடுத்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி. ஸோ இந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா நடுவில், அதாவது இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஹாஃப் ஆஃப் த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெம்பர் போகுது. இந்த மெம்பர் ஹாஃப் ஆஃப் த செக்ஷன்ல போறதுனால 90 டிகிரி டிவைடட் பை 2 போட்டு 45 டிகிரியா இந்த ரெண்டு இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டிஸ்ட்ரிபியூட் தி லோட். அப்புறம் இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கும்போது ஹரிசாண்டல் மெம்பருக்கு ஹரிசாண்டல் லோடா போகும்போது அது வந்து காஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும் அக்கார்டிங் டு தி ட்ரிகோனோமெட்ரிக்கல் ரூல். வெர்டிகல்லா போகிறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைன்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டிஸ்ட்ரிபியூட் தி லோட். இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வந்து ரோலர்ல வெர்டிகல் ஒன்னு, பிண்ட்ல வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டுல வெர்டிகல், ஹரிசாண்டல் அண்ட் மூமெண்ட் மூணுமே இருக்கு. we have seen this concept in previous videos also. So this is how you have to know the reaction values. இப்போ இங்க டோட்டலி என்ன அன்னோன்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் அன்னோன்ஸ்ல இருக்கு. பிஃபோர் ப்ரொசீடிங் இன்டு தி ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, எந்த மெம்பர்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் டிட்டர்மைன் பண்ணும். So we have 3 unknown reactions. So 3 unknown reactions இருக்குது. ரெண்டு வந்து known force values இருக்குது. So we have to determine the reactions. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் 0 போடணும், அப்புறம் சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் 0 போடணும். Since we have two unknown vertical forces இருந்ததுனாலே we have to take a moment about any hinged or roller point. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் கிடைச்சிடும். ரியாக்ஷன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் we can determine the member forces separately. மெம்பர் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு கான்செப்ட் இருக்கு, நீங்க அதை வந்துட்டு நல்லா கவனிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஈக்குவல் டு 0 நான் வந்துட்டு போடுறேன்னா we have P cos 45 டிகிரியா, தென் இன்னொரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எங்க இருக்குது, இங்க இருக்கு. ஸோ நான் இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக SX அப்படின்னு போட்டுட்டு SY வெர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். எஸ் மெம்பர்ல எஸ் பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது. இது வந்து RY, இது வந்து U, இது வந்து UXன்னு சொல்லலாம். அடுத்து UY வந்துட்டு sin 45 டிகிரி. உள்ளெல்லாம் போடக்கூடாது, பட் உங்களுக்கு இங்க ஸ்பேஸ் இல்லாததுனால நான் இப்போ உள்ள போட்டு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு UP sin 45 டிகிரின்னு ஆக்ட் ஆகுது, வெர்டிகலா டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது. தட்ஸ் இட். ஓகே, நான் இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0 போட்டேன்னா P cos 45 டிகிரி ஈக்குவல் டு
sx because since it is in opposite direction, so you have to equate it. இதே same directionல இருந்ததுனா நீங்க add பண்ணிட்டு போடும். Okay. Then summation of moment equal to 0. ஏன்னா moment equal to 0 போடுறேன்னா I know I have two unknowns. I have to determine one unknown. So அதனால moment equal to 0 போட்டோம்னா already I can able to determine one unknown through the moment equation. So அதனால இப்ப moment about s equal to 0 போடுறேன். Because I can reduce the equations வந்துட்டு நான் reduce பண்ணலாம் because இங்க horizontal extra ஒரு equations இருக்குது இல்லையா. So இங்க வந்துட்டு ry into l perpendicular distance வந்துட்டு l load into perpendicular distance bending moment. அடுத்தது p இது வந்து vertical force. இதுக்கு horizontal member வந்து பாத்தீங்கன்னா இதான். So இது வந்து ஒரு anti clockwise moment with respect to s கொடுக்குது. அதனால நான் equal to அப்புறம் indicate பண்ணிட்டேன். p cos 45 degree இது வந்து ஒரு clockwise moment. இதோட perpendicular distance யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான். So எல்லாத்தையுமே நான் l ன்னு ஏன் indicate பண்ணிட்டேன்னா they didn't provide any length. So it is a uniform distance only. ஒரு மெம்பருக்கு இன்னொரு மெம்பருக்கு uniform distance தான் because they have said that it is a square. Since it's a square, I know square formula வந்து a into a. So நான் வந்துட்டு l ன்னு represent பண்ணிக்கிட்டேன். So that's it. எல்லா sides-மே வந்துட்டு equal length l அப்படின்னு சொல்லி represent பண்ணிக்கிட்டேன். So length வந்துட்டு cancel ஆயிடும். எல்லாமே equal-ஆ இருக்கிறதுனால length will get cancelled and you will know what is the answer for ry. ஏன்னா p cos 45 degree sin p sin 45 degree value என்னன்னா 0.707 தான். 0.707 p 0.707 p. So cancel பண்ணினா ry வந்து 0. Okay. Then summation of vertical reactions equal to 0 போட்டோம்னா sy we have totally 3 vertical reaction. sy ஒன்னு இருக்கு, அடுத்து ry ஒன்னு இருக்கு, அதுக்கு அப்புறமேட்டா வந்து பாத்தீங்கன்னா p sin 45 degree. So இது ரெண்டுமே upwardல போயிட்டு இருக்கு. p sin 45 degree downwardல வருது. So you have to just equate it. You have to just equate with the upward வந்து summation பண்ணிட்டு downward கூட equate பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த reaction என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். First step நம்ம முடிச்சிட்டோம். அதாவது reactions find out பண்ற first step நம்ம முடிச்சிட்டோம். Then நம்மளோட question என்னன்னா UR member force என்ன? UR அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. So நம்ம இப்ப என்ன பண்றோம்னா R அப்படின்ற பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So R பாயிண்ட்டை எடுத்து நம்ம கண்டுபிடிக்கும் போது இதுல வர வேல்யூஸை தான் வந்து பாத்தீங்கன்னா மெம்பருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். Irrespective of the reaction and load values. Okay. So இதுல கண்டுபிடிக்கிற அந்த summation of vertical reaction and horizontal reactions equal to 0 இருக்கு இல்லையா. So இந்த வேல்யூஸை தான் நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். Before proceeding to the problem, இங்க நான் ry 0ன்னு கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு R reaction இங்க 0. Reaction இங்க 0 அப்படின்னாலே இந்த மெம்பரும் இந்த மெம்பரும் according to the zero force condition. இந்த இடத்துல எந்த reactionsம் இல்ல. According to the zero force condition rule number 1, I know this member is 0 and this member is 0 before proceeding with the problem. Okay. But ஆனாலும் உங்களுக்கு நான் இதை சால்வ் பண்ணி காட்டிடுறேன் because இந்த மாதிரி similar problems வந்துட்டு ஒருவேளை forces represent பண்ணியே கூட வரலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு எப்படி மெம்பர் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கிளியரா பார்த்துட்டீங்கன்னா யூ கேன் சால்வ் இட். ஸோ அதனால நம்ம இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே சால்வ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இது எப்படி அந்த ரூல் வந்து எப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோர்ஸஸும் போட்டு காமிச்சேன். லைக் இந்த மெம்பர் ஒன்று போட்டு காமிச்சேன். ஸோ இதுல இந்த மெம்பரும் 0 இந்த மெம்பரும் 0 அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டு காமிச்சேன். ஹவு அக்கார்டிங் டு ரூல் 1 it is not in 180 degree, complete 180 degree. So இப்போ இந்த இடத்துல லோட் இல்ல, ரியாக்ஷன்ஸ் எதுவும் இல்ல. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி டிவைட் ஆகி போகும்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரெண்டு மெம்பர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் வந்து 0. ஓகே. ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். கிளீனா சால்வ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து R அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். R பாயிண்ட்ல என்னென்ன மெம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன மெம்பர்ஸோட ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸ் இது மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்க எந்த வித ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸும் இல்ல. ஓகே. அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்றதுக்கு ஏதாவது வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஆர் பாயிண்ட்டுக்கு இருக்கா? ஓகே. ஆர் பாயிண்ட்டுக்கு இருக்கா? ஓகே. ஆர் பாயிண்ட்டுக்கு இல்ல. பட் ஆனா இங்க ஒரு மெம்பர் இருக்கு. ஸோ இந்த வெர்டிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்றதுக்கு இங்க ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் போட்டிருக்கேன், இமேஜினரி வெர்டிக்கல் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் மெம்பர்ல வரக்கூடிய இந்த இமேஜினரி ஹரிசாண்டல் அதாவது இந்த பாயிண்ட் வந்து இந்த மெம்பர் வந்துட்டு பிராக்டிகலி இந்த மெம்பர் வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை கான்ட்ராக்ட் பண்றதுக்கு இமேஜினரி ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இங்க நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 3 forces. ஆக்சுவலி இங்கே ஒரு ரியாக்ஷன் அது வந்துட்டு வேல்யூ இருக்கு ஆருக்கு. பட் இங்கே ஒரு மெம்பர்ல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ல இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்னால, லைக் இந்த மெம்பர்ல ஆல்ரெடி இங்கே எஸ்எக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எஸ் தான், டுவர்ட்ஸ் எஸ். ஸோ இந்த டுவர்ட்ஸ் எஸ் ஆக்ட் ஆகும்போது இதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு இந்த மெம்பர்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த சைடு ஆக்ட் ஆகும். தென் இந்த மெம்பர்ல இந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்றதுக்கு இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பட் ஆனா ஆரோட வேல்யூவே இங்க வந்து 0. ஓகே, ஸோ இப்போ வந்து இது இப்படிதான் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பிரிச்சுக்கணும். பாயிண்டோட ஃபோர்ஸஸை பிரிச்சு போடணும். மொத்தம் 3 மெம்பர்ஸ், ஐ மீன் 3 ஃபோர்ஸஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரியாக்ஷன்னால வருது, இன்னும் மீதி 2 வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ்னால வருது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு 0. ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துட்டு ஹரிசாண்டல் மெம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். அதான் வந்து இதோடைய மீனிங். ஹரிசாண்டல் மெம்பர் இங்க என்ன? RS. ஆரோட இருக்கிற ஒரே ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் RS. இந்த சைட்ல ஏதாவது ஹரிசாண்டல் மெம்பர் இருக்கா? இல்ல. நோ ஹரிசாண்டல் மெம்பர்ஸ் ஓவர் ஹியர். ஸோ ஒரே ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் மட்டும்தான் இருக்குது, RS. ஓகே, ஸோ RS ஈக்குவல் டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஏதாவது இருக்குதா? நோ, தெர் இஸ் நோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். இங்க வேல்யூஸா ஏதாவது ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதா? இந்த இடத்துல ஏதாவது ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் வேல்யூஸா ஆக்ட் ஆகுதா? நோ. ஸோ இட் இஸ் 0. அடுத்தது வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இங்க என்ன இருக்குது? யா, இங்க வந்துட்டு வெர்டிகல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஒரே ஒரு R அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இங்க வெர்டிகல் மெம்பர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மெம்பர், நாட் அ ஃபோர்ஸ். லைக் இது வந்து UR அப்படின்ற ஒரு மெம்பர். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா RS அப்படின்ற ஒரு மெம்பர். ஓகே, ஸோ இந்த மெம்பர் தான் இருக்கு. ஸோ UR அப்படின்னு ஒரு மெம்பர் இருக்கு. ஸோ UR இஸ் ஈக்குவல் டு R. ஓகே, ஸோ ஆரோட வேல்யூ என்ன இருக்குது? 0. ஸோ இட் இஸ் 0. Okay, so for point for UR the member force is 0. For RS also it is 0. That is how you have to determine the truss problems. Then the degree of freedom of a joint in a plane trusses. இதெல்லாம் straight away questions. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த டேபிளேஷன் கொடுத்துருக்கேன். லைக் பிளெயின் ட்ரஸ் 2 dimensional or ஸ்பேஸ் ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 dimensional ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா 2 dimensional இருக்கிறதுக்கு 2 and 3 dimensional இருக்கிறதுக்கு 3. What is degrees of freedom னா summation of vertical, horizontal and moment equal to 0. ஸோ இப்போ ட்ரஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டில் வராது. ஓகே, summation of vertical, horizontal and வெர்டிகல் ரியாக்ஷன்ஸ் இது மாதிரி தான். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். 3 dimensional இருக்கும்போது உங்களுக்கு 3 degrees of freedom வரும், ரெப்ரசென்ட் ஆகும். அதே வந்துட்டு 3 dimensional வந்துட்டு இதே ஃபிக்ஸ்டு, அதாவது ரிஜிட்ல இருந்ததுன்னா, ரிஜிடிட்டியா இருந்ததுன்னா இட் வில் ஹாவ் 6 kinds of degrees of freedom வரும். பிகாஸ் இட் வில் பி இன் a cubical format. cubical formatல இருக்கும்போது, ஸ்பேஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு x, y, z டைரக்ஷன் 3 டைரக்ஷன்ஸுமே கன்சிடர் பண்ற மாதிரி. So in a plane truss, the equation in terms of M and J is used to check its determinacy and stability. Where M is equal to number of members and J equal to number of joints, the truss is deficient and unstable when. Okay, kinematic indeterminacy conditions வந்துட்டு இதான். ஸோ இந்த டேபிளேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா you can straight away substitute the formula and determine whether it is unstable or determinate or stable and determinate. So M ன்றது வந்து பார்த்தீங்கன்னா number of members as they given in the question, J is number of joints and R is number of reactions in the truss. இதுல இன்னொன்னு என்னன்னா கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அவே வந்துட்டு ஒரு ட்ரஸ் மாதிரி கொடுத்து அதுல இருந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ நான் அதை வந்துட்டு ஒரு சிம்பிளா போட்டுடுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது ரோலர், இது வந்து பிண்டு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்ன்றது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இல்லையா. ஸோ டோட்டல் இங்க எத்தனை மெம்பர்ஸ் இருக்கு? 4 இருக்கு. அதுக்கப்புறமேட்டா ஜாயின்ஸ் வந்துட்டு 4 இருக்கு. 2 into 4 நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் மைனஸ் R வந்து பாத்தீங்கன்னா number of reactions, இங்க totally 3 reactions இருக்குது. So the value will be 1. For kinematic indeterminacy for this respective truss கேட்டாங்கன்னா இந்த formula போட்டு substitute பண்ணீங்கன்னா the value you will get. Whether it is stable or determinate or stable, unstable அப்படின்னுட்டு உங்களுக்கு questions வந்ததுன்னா so you have to check the condition. So 4 equal to 5. So 4 equal to 5, 4 is less than 5. So M is less than 2J minus R, then it is an unstable condition. That is how you have to determine the kinematic indeterminacy, and you have to define the condition according to the equations. Okay, thank you.